கிட்ட ஒரு நாள் கூட என்கிட்ட அந்த காக்கா பிடிச்சி ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது. இப்போ சமீபத்தில் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? ஓகே, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு படம் பண்ணுறேண்ணே, ப்ரொடியூஸ் பண்ணுறேண்ணே. அப்படியானே? சரி, ஓகேண்ணே. ஒரு பெரிய ஃபினான்சியர்கிட்ட போனீங்கண்ணே, இந்த படம் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, முக்கியமான ஹீரோக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, அதுக்கு ஒரு ஃபினான்சியர்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறேன்னு. சரி, ஓகேண்ணே. அவங்க செக்யூரிட்டி ஆளுக்கு, இல்லை குமார், உங்களை நம்ப முடியாது. ஓகே, நீங்கள் இருக்கு, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தில் சப்போர்ட் யாராவது பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட்டுக்குள்ளே மெயின் அது தானே, அவங்க போகிற சேர்ந்து தானே. எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்கண்ணே, நீங்கள் தான் அதை பண்ணணும். என்னென்ன பண்ண அவங்க வர்றாங்கன்னே, நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே சைன் போட்டு கொடுங்க, எனக்காக இந்த பணம் வேணும். ஓகேண்ணே. ஹீரோ யாருன்னு கேட்கவே இல்லை. அது சந்தானம் சார் அப்படிங்களாங்க. சூப்பர்ண்ணே. அப்படின்னா படம் பேருண்ணே, அந்த சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, பாரிஸ் ஜெயராஜ். சந்தான சார் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. எனக்கு வந்து ஓகேண்ணே. இல்லைண்ணே, நான் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போன்னு சொல்லிட்டு, சாரி, அந்த சைன் போர்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டாரு, அவங்க வர்றதுக்கு முன்னாடி. ஓகேவாண்ணே உங்களுக்கு அப்படின்றாரு. ஓகே, எனக்கு ஓகே. நீங்கள் படம் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அவன் நடிக்கிறாரு, வேறு இதில் என்னென்ன இருக்குது? ஓகே, இல்லை நான் தெரிஞ்சேன்னு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சேன்னு அந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். நான் வந்து அப்போ தான் தெரிஞ்சு, அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே மெயினே நான் தான், சாட்சியெல்லாம் கிடையாது, மெயின் நான் தான், ஹீரோவே நான் தான் அதுக்கு. அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் யாருக்கு வந்து கேட்கணும்னு நினைக்கிங்க தைரியமாக வந்து? ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட இருந்துட்டு இன்னொரு காமெடி ஆக்டர் வச்சு படம் பண்ணுறாரு, அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது அவர் தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவர் என்னன்ட்டு அவர் அதுதான், இல்லைன்ட்டு நான் போயிருக்க போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இது மட்டும் நான் பண்ண பேட்டிலேயே தன்னோட மேனேஜர் ப்ரொடியூசர் பற்றி இவ்வளோ பேசினவர் நீங்கள் ஒருத்தர் தான். இப்போ தான் ஏன்னு புரியுது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.